கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க மக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்கலாம். கண்ணதாசன், விவரங்கள். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது புயலாக மாறியது. இதனால் கடந்த 20 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்தனர். மேலும் மீன்வளத்துறை அதிகாரிகள் இந்த குறைந்தழுத்த காற்று தாழ்வு மண்டலம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மீனவர்கள் அனைவரும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்களுக்கு இன்று அதிகாலை திரும்பினர். அவர்களுக்கு அதிக அளவில் மீன் கிடைத்ததாக மீனவர்கள் கூறுகின்றனர். அதனால் அந்த மீனை பிடித்து வந்த மீனவர்கள் கடலூர் துறைமுகத்தில் இன்று அதிகாலை விற்பனைக்கு வைத்தனர். அதை வாங்குவதற்காக பொதுமக்கள் போட்டி போட்டு வந்தனர். மற்றும் பொதுமக்கள், சிறு வியாபாரிகள், அண்டை மாவட்டமான விழுப்புரம், அரியலூர் மாவட்டத்தில் இருந்தும் மீனவர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் வந்து தற்போது கடலூர் துறைமுகத்தில் அதிக அளவில் மீன்களை வாங்கி கொண்டிருக்கின்றனர். மீன்களும் ஏற்கனவே விற்ற விலையிலேயே விற்பதால் மீனவர்கள் அதை அதிக அளவு விற்கவில்லை. பொதுமக்களும் அந்த மீன்களை தற்போது அதிக அளவில் வாங்கி கொண்டிருக்கின்றனர். கடலூர் துறைமுகத்தில் தற்போது மீன் வரத்து அதிகமாக இருப்பதாலும் மீனவர்கள் அதிகமாக மீன் பிடித்ததாலும் பொதுமக்கள் இந்த மீன்களை வாங்கி செல்கின்றனர். மீனும் ஒரு சராசரியான விலையிலேயே விற்கிறது. சங்கரா 300, வஞ்சர மீன் 600 800 விற்று கொண்டிருக்கின்றன. நண்டு வகைகளும் அதே விலையில் விற்பதால் தற்போது பொதுமக்களும் சிறு வியாபாரிகளும் அதிக அளவில் வந்து இந்த மீன்களை தற்போது வாங்கி சென்று கொண்டிருக்கின்றனர். கடந்த 20 நாட்களாக மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்த நிலையில் தற்போது மீன்களும் அதிகமாக கிடைக்கின்றன. விலையும் ஒரு குறைவான விலையில் இருப்பதால் பொதுமக்களும் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். இதனால் பொதுமக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். சிறு வியாபாரிகளும் மகிழ்ச்சியாக, மீனவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.